ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்குமே வந்து இந்த நாள் வந்து ரொம்பவே நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே வந்துட்டு ஏன்னா இது வந்து சண்டே விளாக், அப்படியே வெளியே போனோம். ஏன்னா வந்துட்டு 10 ரூபாய் கடையை பார்த்த உடனே நமக்கு வந்து உள்ளே போயாச்சு. ஸோ வந்து ஒரு அவுட்டிங்னா மீன்ஸ் ஒரு குழந்தைக்கு வந்து குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு. ஸோ குழந்தைக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போனோம். பட் ட்ரெஸ் எடுத்தாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது 10 ரூபாய் பொருளாக இருக்காது. ஆனால் அதுக்கான ரேட்டை வந்து அதிகமாக இந்த மாதிரி இடத்துல தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு எல்லாமே வந்து வெளியில எப்படி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஸோ பேருக்கு தான் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போர்டு போடுறாங்க. ஸோ அதனால சரி இதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பட் நமக்கு எதை எடுக்க தோணுது, எல்லாமே எடுக்க தோணுது. பட் வந்து ஒரு சின்ன பொருளை மட்டும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து யாருக்காவது சொல்லணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. ஸோ ஒரு குட்டி பொருள் தான் வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி போடுற ஸ்மெல் வந்து பக்கத்துல இருந்து அப்படியே இழுத்துச்சு. சரி பக்கத்துல என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்துலேயே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் நல்லா சூடாகவே நல்லா பஜ்ஜிலாம் நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்தா டீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையை தேடு. அப்புறமா ஒரு கடை மாட்டுச்சு. ஸோ அந்த கடையில் போயிட்டு டீ நல்லா சூடாக வாங்கி குடிச்சாச்சு. ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து பூரியோ இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் சாப்பிடும்போது டீ குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், இதமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விலாக் வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.